வணக்கம். டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW பயன்படுத்தி பிளாட் பொசிஷனில் 50 mm அவுட்டர் டயாமீட்டர் 3 mm வால் திக்னஸ் கொண்ட MS பைப்பில் T ஜாயிண்ட் செய்வது குறித்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். 50 mm அவுட்டர் டயாமீட்டர் 3 mm வால் திக்னஸ் கொண்ட MS பைப்பில் பிளாட் பொசிஷனில் T ஜாயிண்ட் வெல்ட் செய்தல். MS பைப் T ஜாயிண்ட்கள் செய்வதற்கான பைப் திக்னஸ், ஃபில்லர் மெட்டல் மற்றும் ஸ்கில் லெவல் போன்ற டைவர்ஸ் வெல்டிங் டெக்னிக்குகளை குறித்து அறிந்து கொள்ள முடியும். வெல்ட் செய்யப்பட்ட வெல்ட் தரத்தின் முக்கியத்துவம், அதை பாதிக்கும் காரணிகள் மற்றும் அவற்றை சரி செய்தல், தரமான ஜாயிண்ட்களை உறுதி செய்வதற்கான பிராக்டிக்கல் மெத்தட்களை குறித்து அறிதல். MS பைப்பின் T ஜாயிண்ட் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: திக் வெல்டிங் மெஷின், டங்ஸ்டன் எலக்ட்ரோட், ஷீல்டிங் கேஸ் ஆர்கன், MS pipe, hacksaw, metal files, bench vise, wire brush, chipping hammer, profile machine, hand grinder. இப்போது 50 மில்லிமீட்டர்கள் கொண்ட அவுட்டர் டயாமீட்டர் மற்றும் பிளாட் பொசிஷனில் 3 மில்லிமீட்டர்கள் கொண்ட MS பைப்பை தயார் செய்ய வேண்டும். முதலில் MS பைப்களில் ஏதேனும் டர்ட் அல்லது டெப்ரி இருப்பின் அவற்றை வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். 100 மில்லிமீட்டர் மற்றும் 75 மில்லிமீட்டர் நீளத்திற்கு பைப்பை கட் செய்ய வேண்டும். பைப்களின் எட்ஜ்கள் ஒன்றுக்கொன்று ஸ்கொயர் மற்றும் பெர்பெண்டிகுலராகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். MS பைப் இந்த எட்ஜ்கள் ஸ்கொயர் மற்றும் பெர்பெண்டிகுலராக இல்லை என்றால் வெல்ட் பலமற்றதாக மாறிவிடும் அல்லது சரியாக இணைக்க முடியாது. எனவே ஃபைல் அல்லது கிரைண்டரை பயன்படுத்தி ஸ்கொயர் அல்லது பெர்பெண்டிகுலராக கட் செய்ய வேண்டும். பிரான்ச் காம்பனன்ட்கள் மைல்டு ஸ்டீலில் கட் செய்வது மிகவும் சவாலானது. T ஜாயிண்ட்டுக்கு தேவையான பிரான்ச் பைப் மற்றும் மெயின் பைப் ஆகிய இரண்டையும் பைப் டெவலப்மெண்ட் ப்ரொஃபைலில் இருந்து கட் செய்ய வேண்டும். T ஜாயிண்டை எளிதாக கட் செய்ய முடியாது. டெம்ப்ளேட்டை பார்த்து அவுட்லைனை மார்க் செய்வதன் மூலம் பிரான்ச்சை உருவாக்கலாம். முதலில் தேவையான பிரான்ச்சின் டெம்ப்ளேட் ஃபிகரை ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். இந்த டெம்ப்ளேட் ஃபிகரை பேப்பர் அல்லது கார்ட்போர்டில் வரைய வேண்டும். டெம்ப்ளேட் ஃபிகர் ஆனது நீங்கள் கட் செய்ய வேண்டிய பிரான்ச்சின் அதே சைஸில் இருக்க வேண்டும். டெம்ப்ளேட் ஃபிகர் ப்ரிப்பேர் செய்த பின்னர் மைல்டு ஸ்டீல் பைப்பில் எங்கு பிரான்ச்சை கட் செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் டெம்ப்ளேட்டை வைக்க வேண்டும். டெம்ப்ளேட் ஃபிகர் பைப்பில் வைத்த பின்னர் அதன் அடையாளத்தை ஸ்கிரைபர் அல்லது பாயிண்டட் சால்க்கை பயன்படுத்தி மார்க் செய்ய வேண்டும். பிரான்ச்சின் அவுட்லைனை மார்க் செய்த பின்னர் பிரான்ச்சின் நடுப்பகுதியை பஞ்ச் செய்ய வேண்டும். சென்டர் பஞ்ச் அல்லது ஒரு நெயிலை பயன்படுத்தி மார்க் செய்ய வேண்டும். மார்க் செய்யப்பட்ட அளவில் சென்டர் பஞ்சில் புள்ளியை உருவாக்க வேண்டும். அந்த புள்ளியை விட்டு விலகா வண்ணம் கட்டிங் டார்ச்சை பயன்படுத்தி பைப்பை வெட்ட வேண்டும். மேனுவலாக ஆபரேட் செய்யப்படும் ஆக்சிஃபியூயல் கேஸ் கட்டிங் எக்யூப்மெண்டை பயன்படுத்தி
மார்க் செய்த பிரான்ச் அவுட்லைனை கட் செய்ய வேண்டும். பைப்பில் கட்டிங் டார்ச்சை 45 டிகிரி ஆங்கிளில் வைத்து மெதுவாகவும் மற்றும் கவனமாகவும் கட் செய்ய வேண்டும். உபகரணங்கள் இருப்பதன் அடிப்படையில் பிரான்ச்சின் குழியை வெவ்வேறு மெத்தட்களில் கட் செய்ய முடியும். மிகவும் பொதுவான 2 மெத்தட்கள் ஆக்சிஃபியூல் கேஸ் ப்ரொஃபைலிங் மெஷின்கள், மேனுவல் ஆக்சிஃபியூல் கேஸ் கட்டிங். ஆக்சிஃபியூல் கேஸ் ப்ரொஃபைலிங் மெஷின்கள் என்பது சிறந்த வகை கட்டிங் மெஷின் ஆகும். இது பைப்களில் பிரான்ச் குழியை உருவாக்க உதவுகிறது. இந்த மெஷின்கள் ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் கேஸ்களின் கலவையை பயன்படுத்தி மெட்டலை வெட்டுவதற்கான ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேமை உருவாக்குகிறது. மேனுவல் ஆக்சிஃபியூல் கேஸ் கட்டிங் என்பது பைப்களில் பிரான்ச் குழி வெட்டுவதற்கான ஒரு அடிப்படை முறையாகும். இந்த முறையில் ஹேண்ட் ஹெல்ட் டார்ச் பயன்படுத்தி ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேமை உருவாக்கி மெட்டலை கட் செய்ய வேண்டும். ஆக்சிஃபியூல் கேஸ் கட்டிங் டார்ச்சில் இருந்து வரும் ஃப்ளேம் ஆனது 6000 ஃபாரன்ஹீட் டிகிரியில் இருக்கும். இந்த வெப்பநிலையானது மெட்டலை மெல்ட் மற்றும் வேப்பரைஸ் செய்வதற்கு போதுமான சூடாக இருக்கிறது. இது டார்ச்சின் வழியாக மெட்டலை கட் செய்கிறது. பைப்பின் நீளத்தை கட் செய்த பின்னர் ஏதேனும் பர்ஸ் பைப்பின் உட்புறத்தில் இருப்பின் அவற்றை நீக்க வேண்டும். பைப்பின் சர்ஃபேஸில் ஏதேனும் ஆக்சைடு இருப்பின் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். இப்போது பிரான்ச் பைப்பை மெயின் பைப்புடன் வெல்ட் செய்தல். வெல்டிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் ஹெல்மெட், கிளவுஸ் மற்றும் லாங் ஸ்லீவ்ஸ் போன்ற ப்ராப்பர் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட் அணிவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது வெல்டிங் மெஷினை செட் செய்ய வேண்டும். வெல்டிங் செய்வதற்கான கரண்டின் அளவு குறைவான அளவில் பொருத்த வேண்டும். அதாவது 60 இருந்து 90 ஆம்பியர்களில் இருக்க வேண்டும். வெல்டிங் வோல்டேஜை அதிக அளவில் பொருத்த வேண்டும். வெல்டிங் மெஷினை செட் செய்த பின்னர் 90 டிகிரி ஆங்கிளில் பிரான்ச் பைப்பை மெயின் பைப்புடன் செட் மற்றும் அலைன் செய்ய வேண்டும். ரூட் கேப் ஆனது சிதைவை கட்டுப்படுத்தவும் பெனட்ரேஷனுக்காகவும் 2 மில்லிமீட்டர் உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும். சரியான இடைவெளியில் டி ஜாயிண்ட் பொசிஷன் மாறாதவாறு டேக் செய்ய வேண்டும். டேக் நன்றாக ஊடுருவி இருக்கின்றதா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டி ஜாயிண்ட் செய்வதற்கு சீக்வன்ஸ் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டும். டி ஜாயிண்ட் செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்ட சீக்வன்ஸ் காட்டப்பட்டுள்ளது. எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் அனைத்து வெல்டிங்கையும் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் செய்ய வேண்டும். டி ஜாயிண்ட் செய்யும் போது ஃபில்லர் வயர் மற்றும் டார்ச்சின் இயக்கம் ஆகியவற்றை சரியாக பின்பற்ற வேண்டும். வெல்டிங் முடிந்த பின்னர் சிப்பிங் ஹேமரை பயன்படுத்தி வெல்டில் ஏதேனும் ஸ்லாக் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும். பொராசிட்டி, கிராக்ஸ்கள் அல்லது இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் போன்ற குறைபாடுகள் இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் மீண்டும் அந்த ஜாயிண்டை வெல்ட் செய்ய வேண்டும். இறுதியாக வயர் பிரஷை பயன்படுத்தி வெல்டை சுத்தம் செய்ய வேண்டும். இது இம்பியூரிட்டிஸை அகற்றி மேலும் பார்ப்பதற்கு நன்கு பாலிஷ் செய்தது போல் தோற்றமளிக்கிறது.
இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். MS பைப்புகளில் ஏதேனும் டர்ட் அல்லது டெப்ரி இருப்பின் அவற்றை வயர் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். வெல்டிங் மெஷினை தயார் செய்ய வேண்டும். 90 டிகிரி ஆங்கிளில் பிரான்ச் பைப்பை மெயின் பைப்பில் அலைன் செய்ய வேண்டும். வெல்டிங் ப்ராசஸ் முடிந்த பின்னர் குறைபாடுகள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 1F டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW ஐ பயன்படுத்தி 50 மில்லிமீட்டர்கள் கொண்ட அவுட்டர் டயாமீட்டர் மற்றும் பிளாட் பொசிஷனில் 3 மில்லிமீட்டர்கள் கொண்ட MS பைப்பில் T ஜாயிண்ட் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.